பிதாவும் முன்னறிவே தாயும் சிறந்த கோயில்களை தந்தை சொல்லிக்க நன்றி இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறுவப்பட்ட கிரீட் ஸ்கூல் இந்த பள்ளின்னு சொல்ல முடியாது, ஒரு குருகுலம்னு சொல்லலாம், ஒரு கோயில்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பார்க்கல, இந்த மாதிரி ஒரு பள்ளி சரின்னு சொல்ல முடியாது, குருகுலம் கோவில். நீங்க ஒரு நிலைக்கா வருவீங்க. இந்த பள்ளியிலிருந்து போகக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் வளர்ச்சிக்காக பயன்படுகிறீர்களே தவிர இந்த வளர்ச்சிக்கு எளிதாக பயன்பட மாட்டாங்க. அதுதான் இந்த பள்ளியுடைய சிறப்பு. உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு மன திருப்தியா இருக்கு. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அந்த மாணவர்களிடையே இளைஞர்களிடையே இருக்கு அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. இளைய தலைமுறைகள் தான் இந்த நாட்டுடைய ஒரு முதுகெலும்பு தூண். அவங்க வளர்ச்சி, அவங்களுடைய திறன் தான் இந்த நாட்டுடைய வளர்ச்சி தான். அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? வலிமையாக இருக்கணும், சிறந்தவராக இருக்கணும், நல்ல ஒரு இதா இருக்கணும். அந்த ஒரு மாணவர்கள் உறுதியாக நிச்சயமாக இந்த பள்ளியில் கண்டிப்பாக 100% உற்பத்தி ஆகிறார்கள், தயார்படுத்தப்படுகிறது. அந்த தயாரிப்பினை இந்த பள்ளியின் தாளாளர் வசந்தகுமார் ஜி இந்த நிகழ்ச்சி அவருக்கு எங்க அமைப்பு எல்லாரும் கோடான கோடி தெரிஞ்சுக்கும். அவர் பள்ளி நடத்துற குருகுலம் நடத்துறார். அவருக்கு எல்லா மக்கள் சார்பாக நம்மளாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கோம். பள்ளியாக நடத்துறது வியாபாரத்துக்காக நடத்தலாம், ஆனா உங்களெல்லாம் இந்த நாட்டுடைய நல்ல தலைமுறைகள் நல்ல குடிமக்களா உருவாக்கிட்டாங்க. ஏற்படுத்தி கொடுத்த பாலாஜிக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் எதற்காக என்றால் இந்த வருங்கால தலைமுறைகள் உடல் வலிமையாகவும் சிறந்தவர்களாகவும் விளங்க வேண்டும். இப்போ நம்ம வேலை செய்யறோம், உடம்பு நல்லா இருந்தாலும் வேலை செய்ய முடியும். பள்ளிக்கு வரோம், பள்ளிக்கு உடம்பு சரியில்லாத பள்ளிக்கு வருவோமா? வரமாட்டோம்ல. ஆனா உடம்பு நல்லா இருக்கணுமா இல்லையா? அப்ப உடம்பு நல்லா இருக்குன்னா என்ன உணவு சாப்பிடணும்? நல்ல உணவு சாப்பிடணுமா? கெட்ட உணவு சாப்பிட்டா பள்ளிக்கு வருமா, மருத்துவமனைக்கு போகும். அப்போ நல்ல உணவு சாப்பிடணும். நல்ல உணவு சாப்பிட்டாதான் உடல் வலிமையா இருக்கும். உடல் வலிமையா இருந்தாதான் நாம பள்ளிக்கு வந்து நமக்கு தேவையான பள்ளியில கல்வி அறிவை பெறுவோம். உண்மைதானே? அப்போ நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கும். உணவு சரியில்லைனாலும் நாம வந்து நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது, நல்ல இடத்துக்கு போக முடியாது. அதே மாதிரிதான் கல்வி அறிவு, நல்ல கல்வி பெறலைன்னா நாம இந்த சமுதாயத்துல நல்ல மனிதர்களா வாழ முடியாது. கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம இருக்கும்போது நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்டா நல்லது நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தாலும் நல்ல பழக்கத்தை நல்ல கல்வியை விழுந்தால் நாட்டுக்கு பயன்படும். தீய பழக்கத்தை பெற்று குடித்து நாட்டுக்கு வளர்ச்சி கொடுக்க முடியுமா? ஒயின் ஷாப்ல குடிக்கிறானே அவன் நாட்டுக்கு வளர்ச்சியா நாட்டுக்கு கேடா? அவன் குடிச்சு போட்டு வீட்டுக்கு தானே போறான். அவன் வீட்டுக்கும் பயன்படல, நாட்டுக்கும் பயன்படல. ஆனா உழைச்சி இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி இந்த நாட்டு வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டுடைய மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனிதன் உருவானாதான் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும், வளர்ச்சி பெறும், பொருளாதார வளர்ச்சி ஆகும். நாடு முன்னேறும். உலகத்திலேயே இந்த பாரத தேசம் 9வது இடத்துல இருந்து பொருளாதார வளர்ச்சியில 4வது இடத்துல வந்திருக்கும். நம்ம நாடு நல்ல மனிதர்கள், நல்ல ஒழுக்கமா இருக்கிற இளைய தலைமுறைகள், அந்த இளைய தலைமுறைகள் இந்த பள்ளியிலிருந்து உருவாக்குவாங்கன்றது மனப்பூர்வமாக சந்தோஷப்படுகிறது. அதனால அடுத்த தலைமுறைகளாக நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல உடல் வலிமையோடும் அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். இந்த பாரத தேசத்தை உலகத்திலே உருவாக்க வேண்டும். அதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாகவும் நல்ல உடல் வலிமையோட இருக்கணும். ஆஞ்சநேயர் பார்த்திருக்கீங்களா? ஆஞ்சநேயர் எப்படி அந்த தடாயத்தை தூக்கிட்டு எப்படி வலிமையா இருக்க, அந்த மாதிரி நாம் இருக்கணுமா இல்லையா? 4 வலிமை சக்தி உடையவர் அப்படின்னு சொல்றோம்ல. ஆஞ்சநேயரே சீதையே கடத்திட்டு போன ராவணனை கூட்டி செய்யறதுக்கு அந்த கடலவே தாண்டி போனார். எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம். நாம் புராண கதை கேள்விப்படுமா? இதுல எந்த கதையில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம்? ராமாயணத்துல ராமனுடைய மனைவி சீதையை கடத்தி கொண்ட ராவணனை மீட்டுக் கொள்வதற்காக இலங்கைக்கு போனார். பறந்து போனார் இல்ல? எந்த அளவுக்கு சக்தி, அந்த அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குமா இல்லையா? சக்தி இல்லாம எதனா செயல்பட முடியுமா?
அதனால நாம சக்தியோட இருக்கணும்.